ராகவ் பயங்கர டென்ஷனாக அப்படியே ரூம்குள்ளே வராரு. வந்தவொடனே அப்படியே டென்ஷனாக இருக்காரு. அபி பார்க்குறாங்க. பார்த்தவொடனே எதுவுமே பேசவே இல்லை. எனக்கு கோவம் தாங்கவே முடியல. அந்த முரளியை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. அவன் எப்படி பாசமாக அக்கா கிட்ட நடந்துக்கிறான், அவனாம் நல்லவனே இல்லை அப்படின்னு அக்கா கிட்ட போய் சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்லி அப்படி தலையை பிச்சுக்கிற மாதிரி பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு அபி உட்கார வைக்கிறாங்க. இருங்க, ஒரு டம்ளர் பால் கொண்டு வரேன். போயிட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பாலை குடிங்க, குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் படுங்க, தயவு செய்து எதையுமே யோசிக்காதீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி டேப்லெட் போட்டுக்கிறாரு, படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்க. பொட்டிக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறான். அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நான் சொன்னதை நீ செய்யறியா இல்லையா, வீட்டை விட்டு போறியா இல்லையா, நீ போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவன் வந்து வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிக்கிறாங்க. கடவுளே, நான் என்ன பண்ணேன், எதுக்காக அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறான், ராகவ் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும், நான் வீட்டை விட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட அப்படியே மனசூரிக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாமியார் வராரு. ஆமாம், உங்களை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே, நீங்கள் துலாபாரத்தப்போ சொன்னீங்களே அந்த சாமியார் தானே அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம்மா, இங்கே நீ சாமி கும்பிட்டுட்ருக்கியா, உன் வீட்டில் ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, நீ போ, அங்கே இருக்க ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபி அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் ரூம்குள்ளே பார்த்தா ராகவ் அப்படியே கீழே விழுந்து மாத்திரை எல்லாமே குட்டி இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்ன ராகவ், எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே அப்படியே தூக்குறாங்க. தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்படியே லைட்டாக எழுந்துக்கிறாரு. அதுக்குள்ளே டாக்டரை வர வைக்கிறாங்க. வர வச்சு அப்படியே செக் பண்ணுறாங்க. என்ன, எவ்வளோ டேப்லெட் போட்டிங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இல்லை, இன்னும் ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டேன் பிபிக்கு, எனக்கு ரொம்ப அந்த டென்ஷன் குறையவே இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் அதிகமாக டேப்லெட்லாம் போடக்கூடாது, அந்த டேப்லெட்டை கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. இந்த டேப்லெட் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க, சப்போஸ் இதை இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா ஸ்ட்ரோக் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. நான் வேறு டேப்லெட் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தராரு. எழுதி கொடுத்துட்டோன்னே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் டேப்லெட் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நானே லாக்கரில் வச்சுக்கிறேன், நானே அவருக்கு கரெக்டான டைமுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சரி, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவர் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்காரு. அபி போகிறாங்க. போயிட்டு சாப்பாடெலாம் கொண்டு வராங்க. அப்படியே பாசமாக ஊட்டுறாங்க. ஊட்டும்போது தேம்பி அழறாங்க. எதுக்கு அபி அழற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எதுக்கு நான் அழறேன்னு எனக்கே தெரியல, நான் மட்டும் லேட்டாக வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழறாங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு.